எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே இந்த காளா மீன் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்காமலே இருந்துச்சு. கடைசியில் இன்றைக்கி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு விடக்கூடாதுன்னு விலை அதிகமாக இருந்தாலும் வாங்கிடலான்னு பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க. 1 கேஜி 1000 ருபீஸாம். 1.5 கிலோ இருந்துச்சு. இதை சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஸ்லைஸாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான மீன். குழம்பும் இன்றைக்கி வைக்க போகிறேன். அதனால் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா தான் இதோட டேஸ்ட்டு தெரியும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மீனை வாங்குகிறேன். அதே மாதிரி இதில் மீன் முட்டையும் இருந்துச்சு. நல்ல பெரிய செனையாக இருந்துச்சு. இதை ஃப்ரை தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இதில் பாதி மீன், பாதி இல்லை கொஞ்சம் மீன் தான் குழம்புக்கு போட போகிறேன். கொஞ்சம் கனமாக இருந்த துண்டெல்லாம் எடுத்து குழம்புல போடுறதுக்கு வச்சுட்டேன். மீன் தவையும் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த பீஸில் இந்த கழிவு மட்டும்தான் க்ளீன் பண்ணணும். மற்றபடி இதில் பெருசாக உங்களுக்கு க்ளீனிங் வேலை பெருசாக இருக்காது. அதே மாதிரி இதில் எல்லா துண்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீனை இன்னொரு நாள் செஞ்சுக்கலான்னு சொல்லி எடுத்தும் வச்சுட்டேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு.